வணக்கம். வெல்கம் டு ஜேஎன்எஃப் அகாடமி. எங்களோட ஜேஎன்எஃப் அகாடமில பிஜி டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஒவ்வொரு வீடியோஸா குடுத்துட்டே இருக்கிறோம். பிஜி டிஆர்பி 2021ல எழுத போறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா, அதோட சொல்யூஷன் மட்டும் குடுக்காம, அது ரிலேட்டடான எல்லா தியரம்ஸ், முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே குடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோமோமார்பிசம் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஹோமோமார்பிசம் ரிலேட்டடான எல்லா முக்கியமான ரிசல்ட்ஸ், நோட்ஸ், தியரம்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹேண்ட் புக் மாதிரி ஒரு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி இதில குடுத்துருப்போம். அதனால எங்களோட வீடியோஸ நீங்க டெஸ்ட்டுக்கு போக முன்னாடி ஒரு ஹேண்ட் புக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. ஓகே ஹோமோமார்பிசம் அப்படின்னா, அதில என்னென்ன இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்கு. ஸோ, அதனால இதுவரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட அந்த பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் கன்டினியூஸா வீடியோஸ் வர வர உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, யூனிட் 1 மாடர்ன் அல்ஜீப்ரா டாபிக்ல இருந்து கான்ஜுகேசி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போறோம். இங்க 2009ல இருந்து 2019 வரைக்கும் உள்ள டிஆர்பி கொஸ்டின்ஸ எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2009ல இருந்து இயர்லி வைஸ் கொஞ்சம் டிஃபிகல்டி லெவல் இன்கிரீஸ் ஆகிட்டே வருது. 2009ல உள்ள கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, பேசிக் டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சா போதும். அத வச்சே நீங்க அட்டெண்ட் பண்ணிறலாம். அந்த மாதிரி இருந்தது. அத கம்பேர் பண்ணி 2019 கூட பார்த்தீங்கன்னா, அது அப்படி இல்ல. கொஞ்சம் கூட நீங்க டீப்பா உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால இதுவரைக்கும் கான்ஜுகேசி கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்கல. பட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் மாடர்ன் அல்ஜிப்ரா. மாடர்ன் அல்ஜிப்ரால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஒரு குரூப் குடுத்துட்டு அதுல இருந்து நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. இப்பவும் நம்ம அந்த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கிறத தான் பார்க்க போறோம். 95% to 100% ஆஃப் சான்ஸ் இருக்குது இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்க. ஹவ் டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ். அந்த கான்செப்ட்ல தான் ப்ராப்ளம்ஸ் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். வாங்க இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நான் யூஸ் பண்ண போற 4 பாயிண்ட்ஸ் இங்க குடுத்திருக்கிறேன். 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நீங்க கான்ஜுகேட் கிளாஸ், நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த 4 பாயிண்ட்ஸ தாண்டி வேற எதையும் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்காது. ஓகே. அந்த 4 பாயிண்ட்ஸ இங்க நான் நோட்ஸா குடுத்திருக்கிறேன். இந்த 4 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் G is abelian then the number of conjugate classes in G equal to order of G. அவ்வளவுதான். G abelian-ஆ இருந்தா number of conjugate class order of G. அதே மாதிரி இதுக்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம இத உள்ள யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 பேசிக் டெஃபினிஷன் தெரிஞ்சா தான் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ்ன்னு என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது என்னன்னா, ஒண்ணு வந்து கான்ஜுகேட் எலமெண்ட், செகண்ட் ஒன் வந்து கான்ஜுகேசி கிளாஸ். முதல்ல கான்ஜுகேட் கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சா தானே நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 டெஃபினிஷனையும் பத்தி அதோட டீப் ஒரு தெளிவான விளக்கத்த வந்து நாங்க இன்னொரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். வேணும்னா பார்த்துக்கோங்க. இங்க நான் சும்மா சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். கான்ஜுகேட் எலமெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ 2 எலமெண்ட் எடுத்து எப்போ கான்ஜுகேட்ன்னு சொல்லுவோம். சப்போஸ் A and B are conjugate அப்படின்னா, if there exists X belongs to G such that A equal to XB X inverse. இப்படி எழுத முடிஞ்சதுன்னா A equal to XB X inverse அப்படின்னு எழுத முடிஞ்சதுன்னா A is conjugate to B or B is conjugate to A. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இதோட நோட்டேஷன் என்ன? இதான் கான்ஜுகேசி ரிலேஷனோட நோட்டேஷன். A is conjugate to B. ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இதான் A is conjugate to B அப்படிங்கிற கான்ஜுகேசி ரிலேஷனோட நோட்டேஷன். அப்ப எப்போ 2 எலமெண்ட்டை கான்ஜுகேட்னு சொல்லுவோம்? சப்போஸ் A and B are conjugate then அந்த A and B யும் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? A equal to XB X inverse. இந்த Xங்கிற எலமெண்ட்டும் எங்க இருக்கணும்? அந்த Gல இருக்கணும். ஏதாவது ஒரு Gல இருந்து ஒரு எலமெண்ட்டை எடுத்து அதை இப்படி எழுத முடிஞ்சா A and B கூட கம்பைன் பண்ணி A equal to XB X inverse அப்படின்னு எழுத முடிஞ்சதுன்னா அந்த 2 எலமெண்ட் A and B are conjugate. இதுக்கு பேர் தான் கான்ஜுகேட் எலமெண்ட் டெஃபினிஷன். ஓகே அல்லது A and B are conjugate எப்போன்னு கேட்டாலும் இந்த டெஃபினிஷனை தான் யூஸ் பண்ணணும். இப்போ கான்ஜுகேசி கிளாஸ் அப்படின்னா என்ன? கான்ஜுகேசி கிளாஸ் அப்படின்னா CL of Aன்னு சொல்லுவோம்.
ஒண்ணும் இல்ல. CL ஆஃப் ஏன்னா கான்ஜுகேசி கிளாஸ் ஆஃப் ஏ, கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ. இந்த ஏ கூட கான்ஜுகேட் ஆகுற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏ கூட பின்னு ஒண்ணு கான்ஜுகேட் ஆச்சுன்னா அது அந்த செட்ல வரும். சின்னு ஒண்ணு கான்ஜுகேட் ஆச்சுன்னா அதுவும் அந்த செட்ல வரும். அப்போ கான்ஜுகேசி கிளாஸ்னா என்ன? ஏ கூட கான்ஜுகேட் ஆகுற எலிமெண்ட்ஸோட செட். அவ்வளவுதான். அதை எப்படி எழுதலாம் நோட்டேஷன்ல? டெஃபினிஷன்ல B belongs to G such that there exists X belongs to G, B equal to X A equal to B இல்ல A equal to XA X inverse. Okay. A equal to XB X inverse. அப்படின்னு எழுதலாம். A equal to XB X inverse. இந்த கண்டிஷனை satisfy பண்ற set of all elements. B satisfy பண்ணிச்சுன்னா B. அதே மாதிரி இந்த இடத்துல C போட முடிஞ்சதுக்கு A equal to XC X inverse அப்படின்னு எழுத முடிஞ்சதுன்னா A and C are conjugate. அப்போ இந்த செட்குள்ள எந்த எலமெண்ட் வந்துரும்? Cயும் வந்துரும். அப்போ கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ சம் எலமெண்டோட கான்ஜுகேட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னா அந்த எலமெண்ட் கூட கான்ஜுகேட் ஆகுற எலமெண்ட் எல்லாம் நம்ம கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். அப்போ கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ தெரியணும்னா அந்த கான்ஜுகேட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் மேலே கொடுத்துருக்கு. சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் கான்ஜுகேட் அப்படின்னா அந்த எலமெண்ட் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்? ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பி எக்ஸ் இன்வெர்ஸ் தேர் எக்ஸ் இஸ் சச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது கான்ஜுகேட். இதோட தெளிவான ஒரு டெஃபினேஷனை வந்து இன்னொரு வீடியோவில் கூட கொடுத்துருக்குறோம். ஒரு டெஃபினேஷனை அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பார்த்து. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் த ஆர்டர் ஆஃப் த குரூப் இஸ் 169, then the number of conjugate classes of G is dash. இந்த order of group என்னவா 169 அப்படின்னா அந்த number of conjugacy class conjugate classes of G is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க order of G equal to 169. உடனே 169 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் வேல்யூ 169. 13 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பர். 13ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். அப்போ இங்க ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன். கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. A group of order p square is an abelian group. ஒரு ஆர்டரோட ஒரு குரூப்போட ஆர்டரை பி ஸ்கொயர், பிங்கிறது பிரைம், ஒரு பிரைமோட ஸ்கொயரா எழுத முடிஞ்சதுன்னா அந்த குரூப் எபிலியன் குரூப். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற குரூப்பையும் 13 ஸ்கொயர்னு எழுதலாம். 13 பிரைம் நம்பர், அப்போ இது பி ஸ்கொயர். ஸோ த குரூப் இஸ் எபிலியன். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இஃப் G is abelian then the number of conjugate classes in G equal to order of G. நம்ம இதை வச்சு நம்ம G is abelian சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நோட்டை வச்சு கீ பாயிண்ட்டை வச்சு செகண்ட் கீ பாயிண்ட்டை வச்சு என்ன சொல்லிடலாம்? நம்பர் ஆஃப் conjugate class equal to classes in G equal to order of G. இங்க order of G என்ன? 169. அப்போ ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் அந்த குரூப் எபிலியனா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். அது தெரிஞ்சுது அப்படின்னாலே நம்ம மேக்ஸிமம் அந்த 4 பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி போட்டுடலாம். இங்கே எபிலியன் டைரக்டாக கொடுக்கல. அப்போ எபிலியன் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுவும் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் இஸ் அன் எபிலியன் குரூப். பிங்கிறது பிரைம், பிரைமோட ஸ்கொயராக எழுத முடிஞ்சா அது எபிலியன் குரூப். ஸோ கொடுத்துருக்க குரூப் எபிலியன். அதுக்கப்புறம் எபிலியன் குரூப்பாக இருந்தால் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி தான். இங்கே ஆர்டர் ஆஃப் ஜி என்னது 169. ஆன்சர் என்ன? 169. ஓகே, அவ்வளோதான். செகண்ட் problem. If the order of group G is 125, then the number of conjugacy class in G equal to. இங்க order of group என்ன கொடுத்திருக்காங்க? 125. 125 எதோட பவரா எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாம். 5 into 5 into 5 3 times 5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 125. இப்போ நான் செகண்ட் நோட்டை யூஸ் பண்ண போறேன். ஓகே, செகண்ட் நோட் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்கே 4 நோட்ஸ் கொடுத்தோம் இல்லையா? அதில் செகண்ட் நோட்ஸ் என்னன்னா, இஃப் ஜி இஸ் நான் எபிலியன் அண்ட் ஆர்டர் இஸ் பி கியூப் தென் த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் 1. இது வந்து அங்கே ஒன்றுமே மென்ஷன் பண்ணலை, அதனால நான் எபிலியன் குரூப் தான். அண்ட் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி கியூப்னு எழுத முடிஞ்சா, பி வந்து பிரைம் நம்பர். ஓகே, பின்னா பிரைம். அப்போ இங்கே 5 வந்து பிரைம் தான். அப்போ பிரைம் கியூபா எழுத முடிஞ்சுது அப்படின்னா நம்ம டைரக்டா நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? பி ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் 1. இதான் செகண்ட் நோட்டா அங்கே இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ் இன் ஜி, தட் ஜி கொடுத்துருக்கிற ஜி என்னன்னா பி ஸ்கொயர், பி வேல்யூ என்ன இங்கே 5. ஓகே, 5 ஸ்கொயர் பிளஸ் 5 மைனஸ் 1. பிக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த ரிசல்ட்டை எப்போ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? ஆர்டர் பி கியூபா இருந்தால் மட்டும்தான் இந்த செகண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஆர்டர் பி ஸ்கொயராக இருந்தால் டேரெக்டாக பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம்? எபிலியன். அதனால நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் வந்து ஆர்டர் ஆஃப் த குரூப் தான் சொல்லிடலாம். இங்கே பி கியூபா இருக்கிறதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். பி ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் 1.
25 plus 5 minus 1 is equal to 30 minus 1, 29. 29 the answer. Next problem. If the order of group G is 17, then the number of conjugacy class in G. இங்க group என்ன கொடுத்திருக்காங்க 17. அப்போ order of G equal to 17 கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்? இங்கே இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறேன். அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன் எங்களோட நோட்ஸை நீங்கள் ஒரு கீ நோட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரிசல்ட்ஸும் இது உள்ளே வந்துடும். அதனால் நீங்கள் அதை எடுத்து ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். எந்த ஒரு குரூப்பும் ஆர்டர் ப்ரைமாக இருந்தால் அந்த குரூப் சைக்ளிக்கா. இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் 17 ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ 17 ப்ரைம். ஓகே, அப்போ இந்த குரூப் ஜி இஸ் சைக்ளிக். ஓகே, அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கிற குரூப்பை சைக்ளிக்னு சொல்லிட்டேன். எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அன் எபிலியன். அடுத்த ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கிறேன். எல்லா சைக்ளிக் குரூப்பும் என்னதான் எபிலியன் குரூப் தான். அப்போ ஜி சைக்ளிக்காக இருந்தால் செகண்ட் கீ பாயிண்ட் யூஸ் பண்ணி ஜிஎஸ் என்னவாகவும் இருக்கும், எபிலியனாகவும் இருக்கும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நோட், அங்கே ஃபர்ஸ்ட் நோட். இஃப் ஜி இஸ் அன் எபிலியன் தென் த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் இன் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. இப்போ நம்ம ஜி எபிலியன்கிற கன்க்ளூஷன் வந்துட்டு இந்த ரெண்டு நோட்டையும் யூஸ் பண்ணி, ஓகே, இந்த கீ பாயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்டிவ் கிளாஸ் இன் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஆர்டர் ஆஃப் ஜி 17. ஸோ ஆன்சர் என்ன 17. அப்போ இந்தந்த நோட்ஸ் தெரிஞ்சிருந்தா பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the number of conjugate classes in S4. S4னா symmetric group. Number of conjugate class வந்து எப்படி ஒரு symmetric groupல கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே important notesல third point-ஆ கொடுத்துருப்பேன். பாருங்க, the number of conjugate classes in symmetric group Sn equal to P of n, partition of n. இது ஒரு standard formula, அவ்வளோதான். அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ number of conjugate class in S4 equal to partition of 4. Partition of 4. அப்போ S5 கேட்டால் partition of 5, P of 5. S6னா P of 6, அவ்வளோதான். இந்த P of 4 அப்படிங்கிறது என்னது? partition of integer அப்படின்னா என்னன்னா, இந்த 4-ஐ 1 to 4க்குள்ளே இருக்கிற நம்பர் வச்சு எத்தனை அடிஷன் காம்பினேஷனில் எழுத முடியும்? அடிஷனா 4ன்னு எழுதலாம், 1, 2 plus 2ன்னு எழுதலாம், அப்புறம் 2 plus 1 plus 1 எழுதலாம், 3 plus 1ன்னு ஒன்று எழுதலாம், நெக்ஸ்ட் 1 plus 1 plus 1ன்னு எழுதலாம். ஓகே, 1 2 3 4 5 பார்ட்டிஷனாக நம்மளால எழுத முடியுது. அப்போ P of 4 வேல்யூ என்ன? 5. ஓகேவா? இதுதான் P of 4ஓட வேல்யூ. இப்படி எந்த நம்பர் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? S10 கேட்டாங்க, P of 10 அப்படின்னா அவங்கள 1 to 10 வரைக்கும் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அதனால அந்த P of n கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை வச்சு நீங்கள் P of 100 கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, P of n-ஓட ஃபார்முலா P of n equal to P of n minus 1 plus P of n minus 2 minus P of n minus 5 minus P of n minus 1 அப்படி கண்டினியூ ஆகுது. இந்த 1 2 3 இந்த 1 2 5 7 12 15 இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னா, அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதை இங்கே எழுதி கொடுத்துருக்குறேன். பெரிய நம்பர்ஸ்க்கு வரும்போது இதுக்கு அப்புறம் உள்ள டேர்ம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். K into 3k minus 1 divided by 2. K வேல்யூஸ் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3ன்னு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும், -1 -2 -3ன்னு நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் இங்கே உள்ள இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, சும்மா 1 2 3ன்னு டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கூடாது. 0வை தவிர எல்லா இன்டீஜரையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 2 3ன்னு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்போஸ் கேக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. 1 into 3 into 1 3 minus 1 2 2 by 2 1. அப்போ இது 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு டேர்ம். நெக்ஸ்ட் 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 into 3 2s are 6 6 minus 1 5 5 2s are 2 2 கேன்சல் ஆயிரும் 5. அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணினா கிடைக்கிற டேர்ம் P of n minus 5. அதே மாதிரி 3 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த 12 கிடைக்கும். பட் -1 -2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பாருங்க, -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, -4 plus 4 ஆகி 2 வருது. எங்க இருக்கா? இது -1 சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கிறது. -2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -6 -7 -7 கிடைச்சிருச்சா? 7. ஓகே, இது -2. அப்போ என்ன பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த டேர்ம்ஸ் கூட கிடைக்குது சார். எப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, இப்போ P of 4 வேணும்னு வச்சுக்கோங்க. என்னுக்கு பதிலாக 4 போட்டிங்கன்னா 4 - 1 என்ன கிடைக்கும்? P of 3. அடுத்து 4 - 2 P of 2. 4 - 5 வரும்போது P of -1. நெகட்டிவ் இன்டீஜர் வரும்போது அந்த ஃபார்முலாவை அதோட ஸ்டாப் பண்ணி அந்த ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் இன்டீஜர் வர வரைக்கும் போடணும் இல்லையா? சப்போஸ் P of 100
எடுக்குறீங்க. இதுக்கப்புறமும் உங்களுக்கு டேர்ம்ஸ் தேவைப்படும். அதுக்காக இந்த சீக்வென்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இதை நீங்கள் அப்படியே பை ஹெட் பண்ணிட்டு சின்ன நம்பர்ஸ்க்கு இதை அப்படியே பை ஹெட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். இந்த சீக்வென்ஸ் எப்படி வந்ததுங்கிறதையும் நீங்கள் இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ the number of conjugate classes in S4 அல்லது symmetric groupல கேட்டாங்க அப்படின்னா just P of n. Sn P of n. S4 நீங்க கேட்டிருக்கிறதால P of 4 கண்டுபிடிச்சா போதும். P of 4 கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவும் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Let G be a group of order 5 power 4 with the center having 5 square elements, then the number of conjugacy class in G. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இது உள்ள நிறைய கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். டைரெக்டாக கொஸ்டின் கேட்குற மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக இல்லாமல் கேட்குற மாதிரி கேட்டால் தான் இதுக்கு முன்னாடி உள்ள 3 கொஸ்டின் பார்த்தோன்னே எபிலியன் சொல்லிடலாம். ஓகே, இது அவ்வளோதான், இது டைரெக்டாக ஃபார்முலைஸ். இதில் நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. லெட் G be a group of order 5 power 4. அப்போ ஆர்டர் ஆஃப் G என்ன? 5 power 4. And center having with elements 5 square. சென்டர்னா சென்டர் ஆஃப் அ குரூப்னு ஒரு டேர்ம் இருக்கு. Z of G அப்படின்னு சொல்லுவோம். அதை கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறேன். ஆர்டர் ஆஃப் Z of G ஈக்குவல் டு என்னவாம் 5 ஸ்கொயர். அப்போ Z of G என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சென்டர் ஆஃப் அ குரூப் என்னன்னா set of all A belongs to G such that AB equal to BA for all B belongs to G. இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் பியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்ஸ் ஆகணும். கம்யூட்ஸ்னா என்ன அர்த்தம்? கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஜியிலிருந்து எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் இந்த ஏ கூட ஏசி அப்படின்னு எழுதினா சிஏன்னு எழுத முடியும். அதான கம்யூட்டேட்டிவ்ல. அப்போ இந்த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் தட் எலமெண்ட்ஸ் கம்யூட்ஸ் வித் ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜி. ஜி கூட எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்ஸ் ஆகிற செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் தான் இசட் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கம்யூட்டேட்டிவ் லாவை எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுனா ஒரு எலமெண்ட், ஒரு குரூப்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்டே எடுத்துக்கோங்க. அந்த எலமெண்ட் கம்யூட்டேட்டிவ் லாவை குரூப்ல இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஏஎக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, எக்ஸ்னு ஒரு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு எழுத முடியும். அப்படி பண்ணா அந்த எலமெண்ட் மட்டும் எதுக்குள்ள வரும்? சென்டர் ஆஃப் குரூப்குள்ள வரும். இதே மாதிரி இன்னொரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அந்த எலமெண்ட்டும் குரூப்ல இருக்கிற மிச்ச எலமெண்ட் எல்லா கூடயும் கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி அந்த எலமெண்ட்டும் சென்டர் ஆஃப் குரூப்குள்ள வரும். ஓகே, இதுதான் சென்டர் ஆஃப் த குரூப்போட டெஃபினிஷன். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜியும் சென்டர் ஆஃப் த குரூப்போட ஆர்டரும் சேமா இருந்ததுன்னா அந்த குரூப் எபிலியன். ஏன்னா எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணிரும் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிரும் இல்லையா? பட் இங்க நாட் ஈக்குவல். அப்ப இப்ப பார்த்த உடனே என்ன சொல்லலாம் நீங்க? ஆர்டர் ஆஃப் ஜி not equal to order of Z of G. So G is non-abelian அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சரி, non-abelian. ஓகே, இது வர non-abelian. Abelian இருந்தா ரொம்ப சிம்பிள். G be a group, so the non-abelian group, so the number of conjugate class வந்து இந்த 5/4 தான் சொல்லிடலாம். இது non-abelian. அப்போ நான் எபிலியன் ஒரு குரூப்பை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதோட ஆர்டர் பி கியூபாவும் இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க. பி கியூப்னா அங்கே பார்த்தேன், பி கியூப்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் 1 செகண்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே பி கியூபாவும் இல்லை, பி பவர் 4னு வேற இருக்கு. பி பிரைம் நம்பர் தான் 5ம். ஸோ நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும்? இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். கிளாஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் கான்ஜுகேட்டிவ் கிளாஸ். ஓகே, இப்போ பாருங்க கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு சிக்மா ஏ பிலாங்ஸ் டு ஜி ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ. இதுக்கு மீனிங் என்ன? ஆர்டர் ஆஃப் ஜியும் கான்ஜுகேட் கிளாஸ், நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஏதாவது எலமெண்ட் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நிறைய கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட ஆர்டர் ஒரு இதுக்கு 5 அல்லது 1 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டரெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அந்த வேல்யூவும் ஆர்டர் ஆஃப் ஜியும் ஈக்குவலாக இருக்குமா? ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்றோம். அந்த ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் சம்மேஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி பிளஸ் சிக்மா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி. இசட் ஆஃப் ஜியில் இல்லாத எலமெண்ட்ஸ், ஏன்னா இங்கே தான் ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்துருச்சு இல்லையா? இசட் ஆஃப் ஜியில் இல்லாத எலமெண்ட்ஸ்க்கு உள்ள இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதையும் ஆட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு நம்பர் ஆஃப் கான்ஜுகேட்டிவ் கிளாஸ் கிடைச்சிரும். ஓகே, நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் கிடைக்காது, டோட்டலாக ஆர்டர் ஆஃப் ஜி வரும். அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே ஒரு புது டேம் வந்திருக்கு, ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. அது ரொம்ப ஈஸி, தெரிஞ்ச விஷயம் தான். நார்மலைசர் ஆஃப் ஏ, இதையும் நான் அந்த கொடுத்துருக்கிற லிங்க்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். நார்மலைசர் ஆஃப் ஏ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு G such that
such that ax equal to xa. A கூட கம்யூட்ஸ் ஆகுற எக்ஸ் எல்லாமே, அதாவது A கூட கம்யூட்டேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ற வேல்யூஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் n ஆஃப் ஏ, நார்மலைசர் ஆஃப் ஏ. A கூட கம்யூட்ஸ் ஆகுற எலமெண்ட்ஸ் எல்லாம் நார்மலைசர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நமக்கு ஆர்டர் ஆஃப் ஜி தெரியும், ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி தெரியும், ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வேணும், ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வேணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு என் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். என் ஆஃப் ஏ என்ன பாருங்க, சொல்லிட்டேன் இல்லையா, ஏ கூட கம்யூட்ஸ் ஆகுற எலமெண்ட்ஸ். இப்போ ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்க, ஜின்னு ஒரு குரூப் இருக்கு, கண்டிப்பா இசட் ஆஃப் ஜி உள்ளதான் இருக்கும். இதான் இசட் ஆஃப் ஜி. இசட் ஆஃப் ஜின்னா என்ன அர்த்தம், இங்க இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்ஸ் ஆகணும், ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ். சப்போஸ் நார்மலைசர் ஆஃப் ஏ, ஏங்கிற எலமெண்ட் இங்க எடுக்கிறோம் வச்சுக்கோங்க, வெளியில இருந்து இசட் டஸ் நாட், ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி. ஏக்கு என்ன நார்மலைசர் ஆஃப் ஏயா இருந்தா என்ன அர்த்தம், ஏ கூட கம்யூட்ஸ் ஆகுற செட்டு தான். ஆனா இசட் ஆஃப் ஜி என்ன சொல்லுது, ஜி இந்த இசட் ஆஃப் ஜில இருந்து எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் அது ஜில உள்ள எல்லாத்து கூட என்ன ஆகும், கம்யூட்ஸ் ஆகும் கண்டிப்பா. அதானே இசட் ஆஃப் ஜியோட டெஃபினிஷன். ஏ என் ஆஃப் ஏக்கு என்ன அர்த்தம், ஏ கூட கம்யூட்ஸ் ஆகுற எலமெண்ட்ஸ். அப்ப இசட் ஆஃப் ஜில இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இந்த ஏ கூட என்ன ஆகும், கம்யூட்ஸ் ஆகும். அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இசட் ஆஃப் ஜி இஸ் அ சப்செட் ஆஃப் என் ஆஃப் ஏ. இசட் ஆஃப் ஜிங்கிறது என்னதான், கண்டிப்பா சப்செட் ஆஃப் என் ஆஃப் ஏ. இந்த கன்க்ளூஷன் வரலாம். ஏன்னா இசட் ஆஃப் ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜியில் உள்ள எலமெண்ட்ஸ் கூட கம்யூட்ஸ் ஆகும். நார்மலைசர் ஆஃப் ஏங்கிறது செட் ஆஃப் ஆல், அது கூட கம்யூட்ஸ் ஆகுற எலமெண்ட்ஸ் மட்டும். ஓகே, ஸோ இசட் ஆஃப் ஜி இஸ் அ சப்செட் ஆஃப் என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏங்கிறது யாரோட சப்செட், ஜியோட சப்செட். இப்போ உங்களுக்கு இசட் ஆஃப் ஜியோட எலமெண்ட்ஸ் தெரியும், அதாவது சாரி ஆர்டர் தெரியும், தட் இஸ் 5 ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஜியோட ஆர்டர் தெரியும், 5^4. இந்த என் ஆஃப் ஏயோட சப்செட் இசட் ஆஃப் ஜி. ஓகே, இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்றேன்னா லெக்ராஞ்சிஸ் தியரம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றேன். லெக்ராஞ்சிஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, த சென்டர் ஆஃப் எவ்ரி சப் குரூப் ஆஃப் அ ஃபைனைட் குரூப் இஸ் a divisor of the order of the group. அப்போ சாரி, the center இல்ல, the order of every group, every subgroup of a finite group is a divisor of the order of the group. ஒன்றும் இல்லை, சப்குரூப்போட ஆர்டர் அந்த பெரிய குரூப் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்டரை டிவைட் பண்ணும், கண்டிப்பா டிவைட் பண்ணும். அப்போ 5 ஸ்கொயரை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இந்த என் ஆஃப் ஏயோட ஆர்டர் என்னவா இருந்தால் தான் டிவைட் பண்ண முடியும், 5 ஸ்கொயருங்கிறது ப்ரைமோட ஸ்கொயர். ஓகே, அப்போ ப்ரைம் கியூப் 5 கியூபாக இருந்தால் தான் டிவைட் பண்ண முடியும். ஓகே, 5 கியூபாக இருக்கலாம், 5^4 இருக்கலாம், 5^5 இருக்கலாம். 5 கியூப் இங்கே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 5^4ங்கிறது ஜியோட ஆர்டர், அதுக்குள்ளே இருக்கிற இது ஒரு சப்செட் தான், அப்போ 5 கியூப் தான் வரும். 5^4 ஏன் வராதுன்னா நார்மலைசர் ஆஃப் ஏங்கிறது ஒரு ப்ராப்பர் சப் குரூப், அதனால 5^4 வராது, 5 கியூப். அப்போ இதில் என்ன யூஸ் பண்ணுறேன், இந்த டயக்ராம் வச்சு உங்களுக்கு இசட் ஆஃப் ஜி இஸ் அ சப்செட் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் லெக்ராஞ்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இசட் ஆஃப் ஜி ஆர்டர் இந்த என் ஆஃப் ஏ ஆர்டரை டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணணும்னா அது 5 கியூபாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். 5^4ஆகவும் இருக்கலாம், 5^5ஆகவும் இருக்கலாம், பட் 5 கியூப் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஜிக்குள்ளே தான் இருக்கும் என் ஆஃப் ஏ, அப்போ அதோட எலமெண்ட் கம்மியாக தான் இருக்கும், 5 கியூப். ஓகே, ப்ராப்பர் சப் குரூப்பாக இருக்கும் அதனால். இப்போ ஃபைனலாக ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா 5 கியூப். இப்போ நீங்க அந்த இதை கண்டுபிடிக்கணும், ஆர்டர் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஏன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன், கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ. இதை கண்டுபிடிக்கணும், இல்லை ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை, இதுதான் அங்கே கொடுத்துருந்தாங்க, ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. ஓகேவா, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி என்னது 5^4, ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ என்னது 5 கியூப், திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற ஒரு ஏங்கிற எலமெண்ட்டோட ஆர்டர் கான்ஜுகேட் கிளாஸ் கண்டுபிடிச்சு அதோட ஆர்டர் எடுத்தீங்கன்னா 5. அப்போ ஒவ்வொரு கான்ஜுகேட் கிளாஸோட ஆர்டரை ஆட் பண்ணால் உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கணும், ஆர்டர் ஆஃப் ஜி கிடைக்கணும். இதான கிளாஸ் ஈக்குவேஷன். அப்போ பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு, இதான் கிளாஸ் ஈக்குவேஷன், ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி பிளஸ் சிக்மா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் ஆஃப் ஜி. இசட் ஆஃப் ஜியில் இல்லாத எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து அதில் என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. ஓகே, இதை கிளாஸ் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஜி 625, ஏன்னா 5^4 அப்படிதானே, 5^4 வேல்யூ 625. ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி 5 ஸ்கொயர், அப்போ 25 பிளஸ் இதில் ஒவ்வொரு கான்ஜுகேட் கிளாஸோட ஆர்டர் 5.
ஓகே. அப்போ ஒவ்வொரு கான்ஜுகேட் கிளாஸோட ஆர்டர் 5னா 5, 5, 5, 5ஆ இருக்கிற மாதிரி எல்லா கான்ஜுகேட் கிளாஸ்க்கும் 5, 5, 5ஆ இருக்கும். எல்லா கான்ஜுகேட் கிளாஸோட ஆர்டர் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? ஆர்டர் ஆஃப் ஜி கிடைக்கணும். அப்போ 5, 5, 5ன்னு எத்தன டைம்ஸ் போட்டா உங்களுக்கு 625 சாரி 25 போயிடுச்சு. மிச்சம் உள்ள 600 நம்ம இப்படி பிரிக்கிறோம். ஏன்னா ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி போக மிச்சத்த தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே. அப்போ 600 எத்தனை டைம்ஸ் 5 போட்டா கிடைக்கும்? 1, 2, 5. 125 டைம்ஸ். சரி 120. 120 டைம்ஸ் போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆர்டர் ஆஃப் சாரி இந்த 5 5ஆ பிரிக்கலாம். இந்த 25க்கு என்ன அர்த்தம்? இசட் ஆஃப் ஜி இஸ் அன் எபிலியன் குரூப். அதனால இந்த எபிலியன் குரூப்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்டர் ஆஃப் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு 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 ஆர்டர்ல ஒரு கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கு. இப்படி எத்தனை டைம்ஸ் எழுதலாம்? 25 டைம்ஸ். அப்ப இதுல ஒரு 25 கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கு. இதுல ஒரு 120 கான்ஜுகேட் கிளாஸ் இருக்கு. இந்த எலமெண்ட்ஸ் இந்த ஆர்டர் எல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு 625 கிடைக்கணும். இங்க ஒரு 25 25 வந்துருச்சா 5 5 5 5ன்னு 120 டைம்ஸ் எழுதுறோம். அப்ப 600 625 வந்துரும். அப்ப நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் வந்து 120 + 25 = 145. 145. இப்படிதான் ஒரு நான் எபிலியன் குரூப் கிடைச்சதுன்னா, அதுக்கு சென்டரும் குடுத்துட்டாங்கன்னா, கிளாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம? நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பார்க்கறதுக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப அதிகமா தெரியும். பட் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆர்டர் ஆஃப் ஜியும் இது ஈக்குவல் இல்ல. நான் எபிலியன் குரூப் உடனே என் ஆஃப் ஏ வந்து இசட் ஆஃப் ஜியோட சப்செட். இது டிவைட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம 5 மட்டும் தான் செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த டேர்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து 5. அப்போ ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜில இருக்கிற 25 போக மீதி இருக்கிற ஆர்டர் ஆஃப் ஜில உள்ள எலமெண்ட் 600 இருக்கு இல்லையா? அந்த மீதி இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து இந்த நம்பர் வந்திருக்குல்ல ஆர்டர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ அந்த நம்பரை எத்தனை வாட்டி அதை பிரித்து எழுத முடியும்னு பார்க்கணும். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிரித்து எழுதுறோம் இல்லையா? அதுவும் இந்த ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜியை ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸ் இன் நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஒரு இசட் ஆஃப் ஜி கொடுத்துருந்தா. ஓகே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா நோட்ஸ் என்ன என்ன நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் யூஸ் பண்ணமோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இந்த நோட்ஸ்னாலையும் யூஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸை பார்க்க முடியும். சரி ஓகேவா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching. If you like this video, please like, share and subscribe my channel to encourage me. Thank you.